கீதாவுடன் மர்ம தேசம். நடந்தது என்ன திருமதி திலகா? என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல நடந்த ஒரு சம்பவம் சிஸ்டர். நான் கல்யாணத்துக்கு முன்னுக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு டெடி பேர் வந்து கிஃப்டா கொடுத்திருந்தாரு. அது வந்து நான் பிஃபோர் மேரேஜ் வந்து என்னோட அம்மா வீட்டுல வச்சிருந்தேன் டெடி பேரு. ஒரு 6 months என் கூட தான் அந்த டெடி பேர் இருப்பாங்க. அவங்க வந்து டெடி பேர்னா சின்ன டெடி பேர்ல ஒரு 6 ரூபத்துக்கு இருக்கிற டெடி பேர். அவ்வளோ பெரிய ஒரு டெடி பேர். அது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன்ல இருக்கும் டெடி பேர். பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து டெடி பேர்னா ஆசையா இருக்கும்ல, கூடயே தான் வச்சிருப்பேன் அந்த டெடி பேரை. ஆஃப்டர் கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணி நான் அந்த டெடி பேரை என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து ஒரு 6 months இருக்கும் சிஸ்டர். எந்த ப்ராப்ளமும் இல்லை. 6 months வந்து எனக்கு அந்த டெடி பேர்னால ஒரு சம்பவமே நடந்துச்சு. நடந்தது என்ன? ஒரு நாள் வந்து என்னோட அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு ஏன்னா முட்டி வலி இருக்கு, அதனால வந்து ட்ரெடிஷ்னல் மருந்து எடுக்கணும்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. குழுவாங்கள வந்து லாயலாங்கிற இடத்துல வந்து ஒரு பாச்சி வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மருந்தெல்லாம் கட்டுறாரு, அங்க கூட்டிட்டு போக முடியுமான்னு எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த டைம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு லீவு டைம் தான். அப்ப நான் என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அம்மா கூப்பிடுறாங்க, கூட்டிட்டு போயிட்டு மருந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சரி கூட்டிட்டு போனோம். மணி ஒரு 3 இருக்கும் அங்கேயே நாங்க வெளியா இருப்பேன். இப்ப நான் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னேன், எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ரோட் பாதையில வந்து ஒரு 3 முச்சிந்தி வாரம் இருந்துச்சு, அங்க வந்து நிப்பாட்டினாரு. அங்க நிப்பாட்டிட்டோன்னே தண்ணி வாங்க நானும் இறங்கினேன். இறங்கிட்டு எனக்கு என்ன தண்ணி வேணும்னு நான் பார்த்து சூஸ் பண்ணி நானும் அந்த தண்ணியை எடுத்துட்டு காடியில ஏறி திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு என்னோட அம்மாவை கொண்டு வீட்டுல விட்டுட்டு திருப்பி புதுசா வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த டைம் வந்து 6 months பிரெக்னெண்டா இருந்தேன். அப்ப அந்த டைம் வந்து 7 மணி தான் இருந்து, அப்ப நான் வந்து போதை பண்ணாம காலெல்லாம் கழுவாம டைரக்டா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன். இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து நைட் வந்து வேலை, அவர் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. நான் கீழே வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் கிளம்பி முடிச்சு நைட் ஒரு 8 மணிக்கு வீட்டுல இருந்து வெளியாவாரு. வீட்டுல இருந்து வெளியாகணும்னு நான் என்ன பண்ணேன், என்னோட அக்கா மக என்னைக்குமே அவங்க என் கூட தான் தூங்குவாங்க, நான் முண்டி போய் படுக்கவே மாட்டேன். என்னோட அக்கா மகளை கூப்பிட்டுட்டு என்னோட ரூம்ல வந்து படுக்க வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து படுத்தேன். கொஞ்ச நேரம் போன் தட்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப அவங்களும் படுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும் அந்த பேபிக்கு. அப்ப ஒரு அன்னைக்கு போயிட்டு வந்த நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரஷ்யா வேலைக்கு கிளம்பிட்டாரு, நான் வேலைக்கு போய் ஆகணும்னு. அப்ப நான் என்ன பண்ணேன், குளிச்சுட்டு அந்த கேர்ள் என்னோட அந்த கேர்ள் தூங்க வச்சுட்டு நான் வந்து போன் தட்டிட்டு படுத்துட்டேன். மணி ஒரு 3 மணி இருக்கும் சிஸ்டர். 3 மணிக்கு திடீர்னு எனக்கு மூணுப்பு தட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரியா கண்ணு திறந்து பாக்குறேன், என்னோட டெடி பேர் வந்து கட்டில் ஆப்போசிட்லயே உட்கார வச்சிருக்கேன் டெடி பேரை. திடீர்னு பார்த்தா டெடி பேரை அந்த நாக்காளியில இருந்து காணும். இப்படி திரும்பி பாக்குறேன், டெடி பேர் என் பக்கத்துலயே நிக்கிது. ஐயோ, எனக்கு என்ன செய்யறது எனக்கே தெரியல. என்னோட டெடி பேர் வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். டெடி பேர் வந்து என் பக்கத்துல நிக்கிது. நான் வச்ச இடத்துல அந்த பொம்மை இல்லை, இங்க வந்து நிக்கிதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு எனக்கு ரொம்ப பயம். அந்த டைம் நான் தான் மாசமா இருந்தேன்ல, எனக்கு ரொம்ப பயம் எடுத்துச்சு, படப்படன்னு ஆயிடுச்சு. நான் வந்து குரலை விட்டு கூப்பிடுறேன். என்னோட பக்கத்து ரூம்ல வந்து என்னோட சிஸ்டர்ல இருக்காங்க, மதன்லவும் இருக்காங்க ரூம்ல. அவங்கள நான் கூப்பிடுறேன், குரல் வரல. அந்த டைம் பக்கத்துல என்னோட சிஸ்டரோட மகளையும் கூப்பிடுறேன், என்னால கூப்பிட முடியல. என்னோட வார்த்தையே வரமாட்டேச்சு வாயில. அப்படியே நான் வந்து கண்ணை மூடிட்டு திருப்பியும் வந்து சென்டர்ல தான் படுத்திருந்தேன். சென்டர்ல இருந்து இறங்குறேன். அந்த டெடி பேர் அப்படியே மூவ் ஆகி அந்த சைடு வருது, என் காலுக்கிட்ட வந்து அங்க நிக்குது. என்னை வந்து அந்த கட்டில விட்டு இறங்கி விடல. நான் இந்த சைடு வந்தா லெஃப்ட் சைடு வந்து நிக்குது, ரைட் சைடு வந்தா ரைட் சைடு வந்து நிக்குது. சென்டர்ல இறங்குற சென்டர்லயும் வந்து அந்த டெடி பேர் நிக்குது. அந்த டெடி பேர் மூவ் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியுதா? பொம்மை மாதிரி நிக்குது. அந்த நான் வச்ச டெடி பேரே தான் தெரியுது. ஆனா எந்த ஒரு இதுவும் இல்ல. அந்த ஒரு டெடி பேர் வந்து மூவ் பண்ற மட்டும்தான் எனக்கு தெரியுது. மேலால கீழே கூட இல்ல, ஒரு மாதிரி அந்தரத்துல மூவ் ஆகுற மாதிரி தான் தெரிஞ்சு. அப்ப என்னால இறங்கவும் முடியல, திருப்பி படுக்கவும் முடியல. என்ன வந்து அது வந்து கை அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனா டெடி பேர் வந்து அங்கேயே இங்கேயே வந்து மூவ் ஆகுறது மட்டும்தான் தெரியுது. அந்த டைம் நான் மணி பாக்குறப்ப மணி 3 கூட ஆயிடுச்சு. நான் கூப்பிடுறனாலும் என்னால கூப்பிட முடியல. என்னோட சிஸ்டர்லோ என்னோட மாடலோ நான் என்ன பண்ணேன், நல்லா சாமி கிட்ட வேண்டிட்டு கண்ணை மூடிட்டு இழுத்து போட்டு திருப்பியும் படுத்தேன். புரியல. படுத்துட்டு கொஞ்ச நேரம் செஞ்சு ஒரு 5 நிமிஷம் செஞ்சு கண்ணை திறந்து பார்த்த சாமி கிட்ட வேண்டிட்டு
பண்ணிட்டு கண்ணு திறந்து டெடி பேர் திருப்பியும் அந்த உட்கார்ந்த சேர்லயே தான் இருந்துச்சு. காலுக்கு மேல எடுத்தேன் பாருங்க சிஸ்டர் ஓட்டத்தை. ரோசா கதவை திறந்து நேரம் ஒரு ஓட்டம் ஓடி போயிட்டு என்னோட மாதிரில எழுப்பி இந்த மாதிரி என்னால தூங்க முடியல சொல்லி எங்க அம்மாக்கு அவங்க கால் பண்ணி அந்த டைம் என்னையும் என்னோட அந்த அக்கா மகளையும் அனுப்பி விட்டுட்டாங்க வீட்டுல இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம பாட்டுக்கு பிறகு பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பார்சல் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. போங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் பேசலாம். அவங்களும் ரஷ்மியா வேலைக்கு கிளம்புற டைம், இந்த டைம் அனுப்பி விட்டுட்டாங்க. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு காடியில அம்மா கேட்டாங்க, ஏமா அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா டெடி பேர் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னேன் சிஸ்டர். அதுக்கு எங்க அம்மா சிரிச்சிருப்பாங்க சிஸ்டர், நல்லா கேவலமா சிரிச்சாங்க. டெடி பேரு உனக்கு ஆண்டி டிஸ்டர்ப் பண்ணி முடிஞ்சு இப்ப டெடி பேரும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு கேட்டாங்க. அந்த டைம் யாரு எது சொன்னாலும் நம்பலன்னு சொல்லி நானே என்ன கேட்டுக்கிட்டு அமைதியாவே இருந்துட்டேன் சிஸ்டர். அதோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க ரெஸ்ட் பண்ணிட்டு மார்னிங் அதே மாதிரி பிரேஸ்க்கு அந்த ஏற்கனவே பார்த்த பிரேஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு திருப்பி கூட்டிட்டு போயிருந்தாங்க சிஸ்டர். அப்ப போய் அங்க போய் நாங்க என் ஹஸ்பண்டும் நானும் போய் பார்த்தப்ப நைட்ல இந்த மாதிரி தூங்க முடியல, இந்த மாதிரி வீல்ல உள்ள அந்த டெடி பேர் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க போயிருந்தீங்க, கால் கழுவாம வந்தீங்களான்னு கேட்டாரு சார். ஆமா கால் கழுவல, ஆனா மணி நைட்ல இல்ல ஒரு 7 மணியா இருந்தாலும் நீங்க மாசமா தானே இருந்தீங்க, கால் கழுவிட்டு தானே வரணும், உங்க கூடயே ஒண்ணு ஈக்கோட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னாரு. எனக்கு அந்த டைம் புரியல, எப்படி ஈக்கோட் பண்ணிருக்கோம், அந்த வீட்ல இருக்கிற பொம்மை டெடி பேர் தானே அது எப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க போய் நின்ன இடம் சரியில்லை. ஏன்னா நான் சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் கூட போய் தண்ணி வாங்க போயிருந்தேன்னு ஒரு வாரவங்கள 3 முச்சந்தி வாருங்க. அந்த வாரம் கிட்ட நான் இறங்கி அந்த ரோட், அது மெயின் ரோட் தான் சிஸ்டர், எந்த கடையும் இல்ல, அந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த இடத்துல நான் போய் அங்க இறங்கி அது அந்த டைம் வர நான் மாசமா இருந்தோன்னே என் பின்னாடி ஈஸ்கூட் பண்ணி நான் கால் கழுவாம த்ரூஸா நான் டைரக்டா என் ரூமுக்குள்ள வந்தோன்னு அந்த என் பின்னாடி வந்த ஒரு ஆத்மா என்னோட டெடி பேர்ல உட்காந்துருச்சுனாங்க. இந்த டெடி படம் இருக்கே நம்மளோட ஆரியா, ஆமா அதே கதை மாதிரி இருக்கு. அந்த படம் பார்த்ததும் உங்களுக்கு உங்க ஞாபகம் வந்திருக்குமே? ஆமா சிஸ்டர், அந்த படம் இப்பதான் சிஸ்டர் எனக்கு அதுக்கு முன்னுக்கே நடந்துருச்சு சிஸ்டர். உங்க கதையை வச்சுதான் படத்தை எடுத்திருக்காங்க போங்க. இருக்கலாம். அந்த டைம் அவருக்கு ஐயா வருவார்ல, அவரு சொன்னாரு இந்த மாதிரி அந்த ஆத்மா ஏன்னா அந்த டெடி பேர் சின்ன டெடி பேர்ல அது ஒரு ஆளு ரூபத்துல இருக்கிற டெடி பேர்னால அது அந்த ஆத்மா அப்படியே அந்த டெடி பேர்ல அமர்ந்துச்சு. இதுக்கப்புறம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுல இருந்து அந்த டெடி பேரை வீச சொல்லிட்டாரு. நானும் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, பரவாயில்ல வீசலாம், நான் அழுகுறேன். அது என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த டெடி பேர் வேற, சென்டிமெண்டலான கிஃப்ட் வேற. அது அவர் என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் அந்த டெடி பேர் தான். அப்புறம் மனசே இல்லாம தூக்கி போட்டீங்களா? ஆமா சிஸ்டர், அவரு போறதே சொன்னாரு, ஓடுற தண்ணியில அந்த டெடி பேரை தூக்கி வீச சொல்லிட்டாரு. அதனால மனசே இல்லாம சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் வேற ரொம்ப பயந்துட்டாரு. அந்த டைம் நான் தான் பிரெக்னெண்டா இருந்தேன்ல, அதனால ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, நான் வேற ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அதனால அந்த டெடி பேர் பரவாயில்ல, நான் உனக்கு வேற டெடி பேர் வாங்கி கொடுக்கறேன், அதுதான் உனக்கு. ஆமா அந்த டைம் அவர் என்ன என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன மனசு இது பண்றதுக்காக ஒரு ஆறுதலுக்கு சொன்னாரு, நான் உனக்கு வேற டெடி பேர் வாங்கி தந்துடுறேன், அந்த டெடி பேர் வேண்டாம், பேபி இருக்கு, அதனால அது வீசிடலான்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால நான் அழுதுகிட்டே அந்த டெடி பேரை தூக்கி கொடுத்தேன் சிஸ்டர். அது ஓடுற தண்ணியில. ஆனா உங்களுக்கு தொடர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அந்த டெடிய? எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் அந்த டைம் என் ஹஸ்பண்ட் இருந்தனால நான் தொட்டுக்கிறேன், தொட்டி தூக்கி என் ஹஸ்பண்ட தூக்கி. ஏன்னா மறுநாள் சிஸ்டர் நான் பாக்குறப்ப மறுநாள் பிரேஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தால அந்த டெடி பேர் அதே இடத்துலதான் இருந்துச்சு. எனக்கு மனசும் கேட்கல, ஆனா அது நான் பார்த்துட்டேன், அது நான் கனவுல பார்த்துருந்தா கூட தானே எனக்கு மனசுக்கு இதா இருந்திருக்கும். நான் கண்ணு முழிச்சு இருந்துதான் நான் நினைவுல இருக்கிறப்பதான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி தூக்கி போட்டோன்னே வீட்டுக்கு சாமிலாம் கும்பிட்டோன்னே நைட்ல படுக்கிறப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ்ல, ஆனா மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு, கஷ்டமா போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் கதை சொன்னனால உங்களுக்கு 4 டெடி பேர் உங்க வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கோம். சிஸ்டர் எனக்கு டெடி பேரே என் வாழ்க்கையில வேணான்னு முடிவே எடுத்துட்டு
நடந்தது என்ன திரு லீலேஸ்வரன்? அதாவது அந்த டைம்ல வந்துட்டு நாங்க பாலி படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ பாலி படிக்கும் போது அந்த டைம்ல சும்மா இந்த பேய் போயிட்டு பார்க்கலாம், அந்த அட்வென்ச்சர் ஏதாச்சும் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி பேசுற டைம்ல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சுங்கைலம்பு ஒரு அபண்டன்ட் சேர்ச் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு. சரி அங்க போலான்ட்டு நாங்க என்ன பண்ணோம், அதுவும் ஒரு ராத்திரி டைம் தானா, ஒரு 9 மணிக்கு மேல நாங்க போனோம். போயிட்டு அது வாசல் வரைக்கும் போயிட்டு நின்றுகிட்டு இருந்தோம். நின்றுட்டு மேல போலாமா வேணாமான்ட்டு. அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முன்னுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பட்டுன்னு வெள்ளைக்கா தான் ஏதோ ஒண்ணு பறந்து போனுச்சு பட்டுன்னு. நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு கொக்கோ ஒருவேளை கொக்கு பார்க்குதா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் கூட்டாளி வந்துட்டு அவன் சொன்ன காரணம் வந்துட்டு இல்ல அது வந்துட்டு என்னமோ பறந்துச்சு, எனக்கு வேணாம் போ வேணாம் அப்படின்னா. அப்படின்னோடனே சரின்ட்டு நாங்க என்ன பண்ணோம், திரும்பி வளைஞ்சு வந்துட்டோம். நீங்க கார் விட்டு இறங்கி சர்ச் வாசல்ல நிக்கிறீங்களா இல்ல கார்ல? இல்ல கீழே அதுக்கு மேல கூட போலாது, மலை மேல ஏறினா தான் அந்த சர்ச் வரும். ஓ, நாங்க அந்த வாசல்லே தான் இருக்கோம். அபண்டன்ட் சர்ச் அது. அபண்டன்ட் சர்ச். சோ அதோட நாங்க எங்க வீட்டுல வந்துட்டு போய் பார்த்து இருந்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதோட வந்துட்டு என்ன ஆனிச்சு, அது ஒருவேளை கொக்கா இருக்கலாம்னு பேசிட்டு சரி அப்போ ஒரு கிறிஸ்துமஸ் டைம் அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணோம், அந்த டைம்ல நாங்க வந்துட்டு எங்க சரி இந்த வாட்டி போவோம்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவரை போய் ஏற்ற போனோம். அவரை ஏத்திட்டு டைப்பிங்ல வார் மியூசியம், வார் சிமெட்ரி இருக்கு அங்க வந்துட்டு பழைய காலத்து அந்த இதெல்லாம் இருக்கு. சோ அந்த இடம் கொஞ்சம் இதான கோஸ்ட் இருக்கிற இடம்னு சொன்னாங்களா. அப்ப நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம், டைப்பிங்ல பேய் இருக்குன்னு யார் சொன்னா? இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுறப்ப அப்ப வந்துட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. சரி அங்க போய் பார்க்கலாமான்ட்டு போனோம். பட் அங்க போயிட்டு அங்க போனோடனே அங்க யாரும் இறங்க மாட்டேன்ட்டாங்க. உண்மையிலேயே இறங்கி நடந்து போறதுதான் பிளான். சரி வேணாம் செமெட்ரி கிட்ட. சோ சரி வேணாம் நான் சொன்னேன் நேரா போலாம், இங்க வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் கிட்ட வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும் அங்க போலாம் அப்படின்னா. சரின்ட்டு நாங்களும் வந்துட்டு போறப்ப வந்துட்டு அந்த சைட்ல வந்துட்டு மிமாங்க வந்துட்டு யாரோ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு ஓரத்துல வந்துட்டு ஏதோ ஒரு கோயில் இருந்துச்சு. யாரோ ஏறதுக்கு முன்னாடி இந்த முன்னுக்கு அந்த வாசல் கிட்ட. அப்ப நாங்க இவங்க மணி இருந்தா அது வந்துட்டு ஒரு 1-2 கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மிட் நைட்ல 1 மணிக்கு அங்க ஆளு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஓகே, சாமி கும்பிட்டு இருந்தாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. சரின்ட்டு மேல ஏறணும். மேல ஏறி அங்க ஒரு பாலம் மாதிரி ஒண்ணு தாண்டனோன்னு தான் அந்த கோயில் வரும், அந்த நீர்வீழ்ச்சி வரும். அப்புறம் பாலம் கீழே வந்துட்டு நீர்வீழ்ச்சி போவோம். சரின்னு சொல்லிட்டு அந்த நீர்வீழ்ச்சி சவுண்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு கண்ணாடியை இறக்கணும். கண்ணாடியை இறக்கிட்டு அப்ப நான் கேட்டுக்கிட்டே வரேன். என் பக்கத்துல எங்க அண்ணா உட்காந்துக்க, நான் தான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப கேட்டுக்கிட்டே வரோம். சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கண்ணாடியை இறக்கிட்டு அப்ப நான் கேட்டுக்கிட்டே வரேன். என் பக்கத்துல எங்க அண்ணா உட்காந்துக்க, நான் தான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப கேட்டுக்கிட்டே வரோம். அப்ப பட்டுன்னு வந்துட்டு அந்த பிரெடேட்டர் படத்துலலாம் ஒரு சவுண்ட் வரும், டக 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 டகன்ட்டு. அது வந்துட்டு அந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டு லேசா கேட்டுச்சு. நான் நினைச்சேன் இந்த பாலம்னாலதான் சவுண்டுன்ட்டு. அப்ப இருக்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட்டுன்னு யாரோ கத்துற மாதிரி. பட் ஆனா அந்த கேட்ட சவுண்டோட தீககளி கண்டா கூடையா கத்துனாங்க. மனசால் கத்துற மாதிரி இருந்துச்சா இல்ல ஏதோ ஒரு இல்ல மனசால் கத்துற மாதிரி இல்ல, ஏதோ மான்ஸ்டர் கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னமோ அந்த பழைய படத்துல எல்லாம் நம்ம பார்த்தா அந்த சவுண்ட் தெரியும். சோ எனக்கு வந்துட்டு எனக்கு பயம் வந்துச்சு. பட் என்ன அதுன்ட்டு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டுன்னு ரொம்ப அது கத்தனோடனே எங்க அண்ணன் பயந்து பட்டுன்னு வேகமா கத்திட்டாரு. கத்தனோடனே அந்த வாய்ஸ் நின்றுச்சு. நாங்க அந்த பாலத்தை பாதி கூட தாண்டல நின்றுச்சு அப்படியே. அதோட நாங்க பாட்டுக்கு பேசாம இருந்துட்டு அப்படியே போயிட்டு அந்த காடியில வந்துட்டு அங்க ரிவர்ஸ் எடுக்க போறோம். அங்க போயிட்டு நீர்வீழ்ச்சிக்கிட்ட வளைஞ்சிட்டு ரிவர்ஸ் எடுக்க போறோம். போறப்ப வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு கதவு திறந்து இறங்குறாரு. பட்டுன்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஏசிட்டாங்க. ஏன் நீ இறங்குற உள்ளுக்கு உட்காரு அப்படின்னு ஏசிட்டோன்னே அதோட நான் நினைச்சேன் மிமா தைரியசாலி போல, இவனுக்கு அதெல்லாம் இது இல்ல போலன்ட்டு. அப்புறம் நாங்க திரும்பி அதே பாலத்துல போறோம். அப்ப எந்த சவுண்டுமே கேட்கல. சரின்ட்டு நேரா மெண்டி போயாச்சு. கோயில்கிட்ட போல, நீங்க கோயில்கிட்ட போல, நாங்க கோயிலுக்குள்ள எல்லாம் போல, அந்த கோயிலுக்குள்ள போல. அந்த டைம் வந்துட்டு கோயில் வந்துட்டு மிமாங்க வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க போல, ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா? ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ இருக்கலாம், 20 வயசு கிட்ட எனக்கு அந்த டைம்ல நடந்தது. ஓகே.
அதோட வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு வந்துட்டு மிம்மாங்க அது அந்த சவுண்ட் வந்து எங்க காடியிலேருந்து வந்துச்சா, அந்த பாலத்துல போனதுனால வந்துச்சா இல்ல உண்மையிலேயே வந்துச்சான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம்லாம். சரின்னு சொல்லிட்டு திரும்பி போய் பார்க்கலாம்னோ. அப்ப எல்லாருமே ஓகேனாங்க. சரின்ட்டு நாங்க அதே மாதிரி ஏறணும். அந்த டைம்ல அந்த யாருமே இல்ல. அது இருந்தா ஒரு 2க்கு மேல 3 கிட்ட இருக்கும். அது நாங்க சாப்பிட்டு கிஃப்ட் வரதுக்கு. அப்ப திரும்பி போறப்ப இன்னும் பயங்கரமா இருந்துச்சு அந்த இடம். சரின்ட்டு அந்த பாலத்துல போகும்போது மேமாங் மெதுவா தான் போனோம். அந்த சவுண்ட் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வந்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி சவுண்ட் ஒண்டி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதோட போயிட்டு வளைஞ்சு அப்படியே போனதுதான். அந்த சத்தம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு என் மனசாட்சி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு அது வந்து நான் முதல்ல வந்து மிருகம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது வந்து கத்துனுச்சு ஒரு கட்டம் மேல. சோ மிருகம் இல்ல எங்களுக்கும் தெரியல. இன்னொன்னு வந்துட்டு அந்த பாலம் வந்துட்டு மேமா வசரம் அது கீழே இருக்கு. அந்த சவுண்ட் கீழே கேட்டு அதோட வேகமா கத்துனுச்சு எங்க. சோ அது வந்துட்டு எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். பேயா கூட இருக்கலாம் இல்ல தெரியல எனக்கு. ஓகே, நீங்க வந்து எப்போதும் இந்த பேய் தேடி போய் திடீர்னு பேய் கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா ஓடி இருந்துருவோம். அப்புறம் எதுக்கு தேடி ஓடி போறீங்க? இல்ல அந்த வயசுல தெரியல. அந்த மாதிரி ஒரு 5 பேரா இருந்ததுனால பெருசா பயம் தெரியல. சரி என்ன இருக்கானு போனதுதான். அதுக்கான போறது இல்ல, விட்டாச்சு. ஓகே, டைப்பிங்ல எங்க பேய் இருக்குன்னு நான் காட்டுறேன், வரீங்களா? இல்ல பரவாயில்லக்கா. ஏன்? இல்ல பரவாயில்லக்கா, பட்டதே போதும்க்கா.